அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மார்கழி மாதத்தில் இருக்கின்றோம். எடப்பாடிக்கு வந்திருக்கின்றோம். வருண பகவானுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கிறது. நண்பர்கள் சொல்கின்றார்கள், மார்கழியில எடப்பாடியில மழை பெய்ததாக சரித்திரமே இல்லை, எனக்கு மழை பெய்யுதுங்க. நீங்கள் கொடுத்த உற்சாகமான வரவேற்பு ஒரு பக்கம், வருண பகவான் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உற்சாகமான வரவேற்பு இன்னொரு பக்கம். எல்லாவற்றையும் தாண்டி தமிழகத்தில் ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த நம்முடைய எண்மண் எண்மக்கள் பயணம் 134 தொகுதிகளை தாண்டி 135வது தொகுதியாக எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதிக்கு வந்திருக்கின்றோம். சேலம் பாராளுமன்ற தொகுதிக்கு வந்திருக்கின்றோம். உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு விஷயம் தெரிகிறது, மாற்றத்திற்கு எந்த அளவுக்கு நீங்கள் தயாராக இருக்கின்றீர்கள். 2024 பாராளுமன்ற தேர்தலில் 3வது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி கட்டளை அமர வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்திருக்கின்றீர்கள். 2014 நம் அனைவரும் நம்முடைய நரேந்திர மோடி அவர்களை நம்முடைய பிரதமராக கொண்டு வந்த பொழுது இந்தியா என்று சொன்னால் ஊழல் என்கின்ற வார்த்தை. 12 லட்சம் கோடி ரூபாய் காங்கிரஸ் 10 ஆண்டு கால ஆட்சி காலம் 12 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்திருந்தார். அளவரிசை காட்டிலிருந்து ஆரம்பித்து நிலக்கரி சுரங்க ஊழல் இருந்து, ஹெலிகாப்டர் ஊழல் இருந்து, காமன்வெல்த் கேம்ஸ் போட்டி ஊழல் இருந்து 12 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் அந்த 10 ஆண்டுகள்ல யூபிஏ 1 யூபிஏ 2 அரசும் சேர்ந்து நடத்தி காட்டியிருந்தார். அந்த 12 லட்சம் கோடி ஊழல்ல கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி 50% ஊழல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் காங்கிரஸ் ஆட்சியில செய்த ஊழல். முழு இந்தியாவும் ஊழலுக்கு எதிராக பேசியது. ஒரு மனிதன் வர வேண்டும், நல்லாட்சியை கொடுக்க வேண்டும், ஒரு மாற்றத்திற்கான ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று முழு இந்தியாவும் எதிர்பார்த்தது. 2014 நரேந்திர மோடி என்கின்ற மனிதன் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தனி கட்சி, தனி பெரும்பான்மையோடு பாரதிய ஜனதா கட்சி 283 எம்பிக்களோடு ஆட்சிக்கு வந்தோம். 5 ஆண்டுகளை முடித்த பிறகு 2019 தொடர்ந்து 2வது முறையாக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 303 எம்பிக்களை கொடுத்து மறுபடியும் அரசாட்சியில் அமர வைக்கும். இன்னைக்கு 10வது ஆண்டிலே பிரதமர் அவர்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்றார். 2024 3வது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி கட்டளை அமர வைப்பதற்கான தேர்தல் இன்னும் ஒரு 60 நாட்களில் வர இருக்கிறது. நம் அனைவருக்கும் தெரியும், இந்த முறை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் திரும்ப ஆட்சி அமைக்க போறாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு சிறு குழந்தைக்கு கூட தெரியும். காஷ்மீரிலிருந்து குமரிமுனை வரை அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், பிரதமர் மோடி அவர்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வர்றாங்க. 400 எம்பிக்களோடு வருகின்றார்களா, 450 எம்பிக்களோடு வருகின்றார்கள் என்பது மட்டும்தான் நமக்கு தெரியாது. தமிழகத்திலிருந்து என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு வரலாற்று பிறையை 2 முறை செய்திருக்கின்றோம். 2014 2019 இந்த முறை 2024 நம் அனைவரும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவாக 400 எம்பிக்களை தாண்டி தனி பெரும்பான்மையோடு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு நீங்கள் உறுதி கொள்ள வேண்டும் என்பதை அன்பான வேண்டுகோள். அதிகமாக நேரம் எடுத்துக் கொள்ள விரும்பலைங்க. மழை வருது, மழையை பொருட்படுத்தாமல் நீங்கள் அனைவரும் மழையில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். மழையை பற்றி கவலை இல்லை, பெண்கள் நின்று கொண்டிருக்கின்றனர், நனைந்து கொண்டிருக்கின்றனர். எதற்காக மோடி வர வேண்டும் என்பதை மட்டும் உங்கள் முன்னால் நான் பேசுவதற்கு இங்கே வந்திருக்கின்றேன். மோடி அவர்கள் எதற்காக வர வேண்டும் என்றால், தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு மோடி அவர்கள் டெல்லியில 2024 அமர வேண்டும். இதுதான் என்னுடைய முதல் வேண்டுகோள். தமிழகத்திலே ஒரு கொள்ளைக்கார கூட்டம் இங்கே ஆட்சியில் இருக்கிறது. 37 மாத காலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, 35 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஆட்சி, 11 அமைச்சர்கள் திமுகவில் ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். அதில் செந்தில் பாலாஜி புலால் சிறையில் இருக்கிறார். பொன்முடி அவர்கள் இன்னும் 20 நாளைக்கு புலால் சிறைக்கு போக போறார். அடுத்து 11 அமைச்சர்கள் காத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கான தீர்ப்பு எப்ப வரும்? நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவோம், நண்டு கொளுத்தா வலையில தங்காது என்று சொல்லுவோம். கொளுத்த நண்டு வெளியே வந்ததாகும். மக்களுடைய பணத்தை தின்று தின்று ஊழல் பெருச்சாளிகளாக மாறி இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் நண்டு கொளுத்து வலையிலிருந்து வருவதை போல ஒருவராக இப்போது நீதிமன்றத்தின் மூலமாக ஜெயிலுக்கு போக ஆரம்பித்திருக்கின்றார்கள். சகோதர சகோதரி, முதல் காரணம், மோடி அவர்கள் எதற்காக வர வேண்டும் என்றால், தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு மோடி அவர்களால் மட்டும்தாங்க முடியும். மோடி என்கின்ற மனிதனுக்காக மட்டும்தான்
தமிழகத்தில் திமுக காரன் பயப்படுறான், யாருக்கு இவன் பயப்படலைங்க. 31 மாதமாக கொள்ளையடிப்பதை மட்டுமே முழு நேர வேலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் வைத்திருக்கிறார். இரண்டாவது காரணம் உங்களுக்கு தெரியும். நம்மை சுற்றி எங்கே பார்த்தாலும் கூட மத்திய அரசினுடைய வளர்ச்சியை பார்க்கின்றோம். மத்திய அரசு மூலமாக நம்முடைய ஊருக்கு, நம்ம பக்கத்து வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய வளர்ச்சியை பார்க்கணும். இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் மட்டுமே கடந்த 9 ஆண்டுகள்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு வீடு இல்லாதவர்களுக்கு மோடி வீடு மூலமாக 63,828 பேருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திட்டத்தில் ஒரு வீட்டுக்கு 2,50,000 ரூபாய் மானியத்தில் வீடு கிடைத்திருக்கு. ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 63,828 வீடுகள். குழாயிலே குடிநீர் வர வேண்டும் என்பது கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய கனவு. வீட்டில் பைப்பு திறந்த குடிநீர் வர வேண்டும் என்பது காமராஜர் ஐயாவுடைய கனவு. அதனால அஸ்திவாரத்தை போட்டாங்க. அதன் பிறகு வந்த திராவிட கட்சிகள் யாரும் கூட அதை முன்னெடுத்து செல்லவில்லை. இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வீட்டிலும் கூட 2024 டிசம்பர் 31 முடியும் பொழுது ஒரு வீட்டிலும் குடிக்கின்ற குடிநீர் என்பது பைப்பிலே வர வேண்டும் என்பதற்காக ஜல் ஜீவன் திட்டம், சுத்தமான குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார். சேலம் மாவட்டத்தில் மட்டுமே 4,49,970 வீடுகளுக்கு குடிநீர் கனெக்ஷன் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், ஒரு வீட்டுக்கு மத்திய அரசு செலவு செய்யக்கூடிய தொகை 8,500 ரூபாய். 8,500 ரூபாய் 100% மத்திய அரசுடைய பணத்துல ஒரு வீட்டுக்கும் கூட குடிக்கின்ற குடிநீர் என்பது பைப்பிலே வர வேண்டும் என்று மோடி நினைக்கிறார். திமுக சாதனை என்னன்னா, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டத்துல குழாயிலே குடிநீர் வரக்கூடிய திட்டத்துல திமுக 6,000 ரூபாய் கமிஷன் அடிக்கிறார். இதுதான் திமுக காரனுடைய சாதனை. இங்க நிறைய பேருடைய வீட்டுக்கு குழாயிலே குடிநீர் வந்திருக்கும். திமுக என்ன சொல்றான், 3,000 ரூபாய் டெபாசிட் கொடுங்க, இந்த பைப் போடுறதுக்கு 1,000 ரூபாய் கொடுங்க, ஓஸ் போடுறதுக்கு 1,000 ரூபாய் கொடுங்க, வீட்டு வாசல்லே பைப் வரணும்னு 500 ரூபாய் கொடுங்க. சகோதர சகோதரிகள், உங்களுக்கு தெரியும், 100% மத்திய அரசுடைய திட்டம். 100க்கு 100 இதற்கான பணத்தை மோடி ஐயா கொடுக்கிறார். ஒரு வீட்டுக்கு நாம் குடிக்கக்கூடிய இந்த குடிநீர் குழாய் மூலமாக வரக்கூடிய ஒரு பைப் கனெக்ஷனுக்கு 8,500 ரூபாய் மோடி ஐயா செலவு பண்றாங்க. இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் மட்டுமே 4,79,970 வீடுகளுக்கு குடிநீர் வந்திருக்குது பைப் மூலமா. ஐயா 2014க்கு முன்பு சகோதரிகள் தாய்மார்கள் இங்க இருக்கிறேன், வீட்டில் ஒரு டாய்லெட் கூட அரசு நம்ம கட்டி கொடுக்கல. சகோதரிகள் தாய்மார்கள் ஊரெல்லாம் 5 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி 4 மணிக்கு எந்திரிப்பாங்க. இயற்கை உபதிக்கு ஊருடைய ஒதுக்குப்புறத்துக்கு போவாங்க. யாரும் பார்த்து விடக்கூடாது என்று நினைப்பார். அவர்களுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு சுதந்திரம் இல்லாமல் இருந்தது. பாரத பிரதமர் அவர்கள் வந்த பிறகு 9 ஆண்டுகள்ல இந்தியாவில் மட்டும் 11 கோடி கழிப்பறைகள் கட்டி கொடுத்திருக்கின்றார்கள். 11 கோடி கழிப்பறைகள். சேலம் மாவட்டத்தில் மட்டுமே 3,01,252 வீடுகளுக்கு கழிப்பறைகளை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மத்திய அரசுடைய திட்டம் மூலமா கொண்டு வந்திருக்காங்க. ஐயா 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு வாங்கணும். ஒரு ஆத்திர அவசரம்னா மோடி ஐயா உடைய அட்டையை காமிச்சா போதும். 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு மருத்துவத்திற்கு தேவையான செலவு அட்டையிலிருந்து எடுத்துக்குவாங்க. இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் மட்டுமே 1,20,539 பேர் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு திட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி, ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 1,20,539 பேர். எடப்பாடியாவே விவசாயம், கரும்பு, நெல்லு இங்கு இல்லாத விவசாயிகள் கிடையாது. ஆதி காலத்திலிருந்து எடப்பாடியிலே விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. ஆடு மாடுகள் அதிகமாக வளர்த்தணும். இன்றைக்கு விவசாயிகளுடைய வங்கி கணக்குக்கு ஒரு வருஷத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் PM கிசான் சம்மான் நிதி திட்டத்தில், விவசாயிகளுக்கான நிதி திட்டத்தில் 6,000 ரூபாய் வங்கி கணக்கில் கொடுக்கிறார். சேலம் மாவட்டத்தில் மட்டுமே பெற்றிருக்கக்கூடிய விவசாயிகள் 1,90,151 விவசாயிகள், ஒருத்தர் 2 பேர் இல்லை, 1,90,151 விவசாயிகள் 6,000 ரூபாய் வங்கி கணக்கு வந்திருக்கு. இதுவரை இந்த திட்டத்தில் பயன்பெற்றிருக்கக்கூடிய விவசாயிக்கு ஒரு வங்கி கணக்குக்கு மொத்தமாக 30,000 ரூபாய் வந்திருக்கு. நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு விவசாயியுடைய வங்கி கணக்குக்கு திட்டத்தின் மூலமாக 30,000 ரூபாய் நாம் கொடுத்திருக்கிறோம். சகோதரர், இந்த மாதிரி பேசிட்டே போ. இது இரண்டாவது காரணம். மத்திய அரசுடைய திட்டங்களை நாம் செயல்படுத்தி இருக்கின்றோம். நீங்க கொடுத்த வரி பணத்தை முழுமையாக பயன்படுத்தி திட்டங்களாக உங்களுக்கு திரும்ப கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றோம். இன்னைக்கு சென்னையில நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க பேசினாங்க மத்தியம். நானும் தொலைபேசி மூலமாக மேடம் சாயந்தரம் பேசுறேன். அப்ப மேடம் இன்னைக்கு ஒரு கருத்து சொன்னாங்க. தமிழகத்தில்
திமுக சொல்ற பெரிய பொய் என்னன்னா, மத்திய அரசுக்கு 100 ரூபாய் வரி கொடுத்தோம், ஆனா மத்திய அரசு 60 ரூபாய் தான் திரும்பி கொடுக்குது, 40 ரூபாய் எங்கேயா போச்சு. எனக்கு நிதியமைச்சர் அவர்கள் கணக்கு சொன்னாங்க. தமிழகத்திலிருந்து நாம் அனைவருமே கடந்த 9 ஆண்டுகள்ல மத்திய அரசுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய வரி, இன்கம் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ், அது போன்ற டாக்ஸ் மூலமாக ஜிஎஸ்டி இல்லாம நாம் கொடுத்திருக்கக்கூடிய வரி 9 ஆண்டுகள்ல 6,23,000 கோடி ரூபாய். 6,23,000 கோடி ரூபாய் மத்திய அரசுக்கு வரி கொடுத்திருக்கும். 9 வருஷத்துல மத்திய அரசு தமிழகத்திற்கு திரும்ப கொடுத்த பணம் 6,93,000 கோடி ரூபாய். 6,23,000 கோடிக்கும் 6,93,000 கோடிக்கு இன்னைக்கு மேடம் கணக்கு சொன்னாங்க. ஐயா, நாங்க தைரியமா சொல்லலாம், ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டரும் தைரியமா சொல்லலாம், மக்கள் கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிச்ச பணம் வரியாக என்ன கொடுத்தீங்களோ 1 ரூபாய் இதுல லஞ்ச லாவண்யம் இல்லாம திட்டங்களாக உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறோம். ஜிஎஸ்டி கட்டுறோம், 100 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி கட்டினா உங்களுக்கு தெரியுங்க ஐயா. ஜிஎஸ்டி பத்தி உங்களுக்கு தெரியும். 50 ரூபாய் நேரடியா மாநில அரசுக்கு போயிடும், 50 ரூபாய் வரி மத்திய அரசுக்கு போயிடும். மத்திய அரசுக்கு போற 50 ரூபாயில 21 ரூபாய் நிதி கமிஷன் மூலமா திரும்ப மாநிலத்துக்கு வரும். நேரடியா 50 ரூபாய் வந்துருச்சு, நிதி கமிஷன் மூலமா 21 ரூபாய் மாநிலத்துக்கு வருது. மாநிலங்களுக்கு 71 ரூபாய், 100 ரூபாய் கட்டுற ஜிஎஸ்டில மாநிலங்களுக்கு திரும்ப 71 ரூபாய் வருது. அப்ப மத்திய அரசு மோடி ஐயாவுடைய கையில ஜிஎஸ்டி பணம் இருப்பது 100 ரூபாய் நீங்க கட்டிங்கன்னா 29 ரூபாய், 29%. 29 ரூபாய் தான் மோடி ஐயாவுடைய திட்டங்கள் எல்லாம் நடக்குது. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, கழிப்பறை இல்லாதவர்களுக்கு கழிப்பறை, சுத்தமான குடிநீர் பைப்பு மூலமாக பிஎம் கிசான் நிதியில் 6,000 ரூபாய், 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு. இன்னைக்கு தைரியமா சொல்லாங்க ஐயா, நம்முடைய ஆட்சி இந்த 9 வருடத்துல ஒரு குண்டூசியை திருடிவிட்டார்கள் என்று யாரும் குற்றம் சாட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஆட்சியை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். மோடி அவர்கள் மட்டுமில்லை, மோடி ஐயாவுடைய மந்திரி சபையில் இருக்கக்கூடிய 75 மந்திரிகளும் கூட ஊழல் புகார் இல்லாம 9 ஆண்டுகள்ல நம்முடைய இந்திய ஜனநாயகத்துல ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி நிரூபித்திருக்கிறது ஐயா. இது 3வது காரணம். 4வது காரணம், நம்முடைய தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரத்தையும் இதற்கு முன்பு யாராவது இந்த அளவுக்கு உயர்த்தி பிடித்திருக்கிறார்களா? இந்தியாவில் எத்தனையோ பிரதம மந்திரி வந்திருக்கிறார். பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஐயா, லால் பகதூர் சாஸ்திரி ஐயா, இந்திரா காந்தி அம்மையார், ராஜீவ் காந்தி ஐயா, பி.வி. நரசிம்மராவ் ஐயா, ஐ.கே. குஜரால் ஐயா, தேவகவுடா ஐயா, எல்லோருமே நம்முடைய பிரதமர்களாக வேறு வேறு காலகட்டத்தில் வந்திருக்கிறார். எந்த பிரதமராவது உலகத்தினுடைய தொன்மையான மொழி தாய்மொழி என்று இந்தியாவில் வேற யாராவது சொல்லியிருக்கிறாங்களாங்க? தமிழ்நாட்டிலே பிறந்து நாம் சொல்லுகின்றோம். தமிழ்நாட்டுக்கு வெளியே பிறந்த ஒருத்தர் நம்முடைய மொழியை பற்றி உயர்வாக பேசினால்தான் நமக்கு பெருமை. 4வது முக்கியமான காரணம், இந்த ஆட்சி முழுவதுமே நம்முடைய தமிழ் மொழிக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் மரியாதை கொடுத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. காசியிலே தமிழுக்காக சங்கம் நடக்கிறார், காசி தமிழ் சங்கம். ஓராண்டல்ல 2வது ஆண்டாக நடந்து கொண்டிருக்கிறது. சௌராஷ்டிராவிலே சங்கம் அடிக்கின்றார், சௌராஷ்டிரா தமிழ் சங்கம். எல்லாவற்றுக்கும் மேல பாராளுமன்றத்தில் புதிய கட்டிடத்தை கட்டுறார், புதிய கட்டடம். அந்த கட்டிடத்திலே இந்தியாவிலே இத்தனை மொழிகள் இருக்கிறது. எந்த மொழி முதலிலே இந்த கட்டடத்திலே பேசப்பட வேண்டும் என்று பிரதமர் தீர்மானம் செய்யும் பொழுது நம்முடைய தேவாரம் ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்திலே தேவாரத்தை பாடி, கோளறு பதிகத்தை பாடி, நம்முடைய செங்கோலை எடுத்து சென்று பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்திலே நடத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மைய கட்டிடத்தில் வச்சிருக்கிறார். இதற்கு முன்பு ஒரு தமிழனுக்கு இந்திய அளவில் இந்த அளவுக்கு அங்கீகாரமும் பெருமையும் கிடைத்ததில்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியில கடந்த 9 ஆண்டு காலமாக எங்கே சென்றாலும் கூட நம்முடைய தமிழ் மொழியினுடைய பெருமையும் அருமையும் பேசுகின்றார். ஐநா சபையில யாதும் ஊரே யாவரும் கேட்டிருக்கிறார். திருக்குறளை உலகத்தினுடைய 100 மொழியிலே மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். எங்கே சென்றாலும் கூட தமிழ் தமிழ் என்று பேசக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் 4வது காரணம், மறுபடியும் அவர் ஆட்சிக்கு வர வேண்டும். ஐயா, 5வது காரணம், நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்தியாவில் குடும்ப ஆட்சியை உடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அந்த குடும்ப ஆட்சியை விடக்கூடாது. ஒரு விவசாயி, நம்முடைய விவசாய பெருமகன் இயற்கையெல்லாம் எதிர்த்து போரிட்டு மழையில நின்று வெயில் நின்று அந்த கையில மம்முட்டியை பிடிச்சு விவசாயம் பண்ணாதான் அவர் சாப்பிட முடியும். இங்க இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கூட உழைத்து சாப்பிடுகின்றோம்.
தமிழகத்திலே உழைக்காம ஒரு குடும்பம் சாப்பிடுதுன்னா கோபாலபுரம் குடும்பம். எந்த வேலையும் செய்யாம காலம் காலமாக 70 ஆண்டு காலமாக கொத்தடிமையை போல திமுகவினுடைய வேறு தலைவர்களை வைத்துக் கொண்டு ஆட்சியில் இருக்கின்றார். கலைஞர் கருணாநிதி, அவருக்கு பிறகு மு.க. ஸ்டாலின், அவருக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், அவருக்கு பிறகு இன்பநிதி, வரிசையா பட்டியல் போயிட்டே இருக்குதுங்க ஐயா. ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பாருங்க. சமீபத்தில் நடந்த 3 மாநில தேர்தலை உதாரணமா பாருங்க. சத்தீஸ்கரிலே மக்களுடைய அன்போடு தேர்தலை வென்றோம். மத்திய பிரதேசத்திலே ஆட்சி அமைத்தோம். ராஜஸ்தான்ல ஆட்சி அமைத்தோம். சத்தீஸ்கரிலே நம்முடைய முதலமைச்சராக மோடியை யாரைங்க தேர்வு பண்ணிருக்கிறாங்க? பழங்குடியினத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒருவரை சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இது சமூக நீதி. இது சமூக நீதி. உண்மையான சமூக நீதியில சத்தீஸ்கர்ல பழங்குடியினத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சகோதரன் சத்தீஸ்கருடைய முதலமைச்சர். மத்திய பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலையும் முதல் தலைமுறை குடும்பம், சாமானிய மனிதர்கள் அரசியலுக்கு வந்தே 10 ஆண்டுகள் 15 ஆண்டு ஆயிருக்கு. குடும்பத்தில் யாருமே அரசியல் கிடையாது. அவர்களை தேர்வு செய்து ராஜஸ்தானுடைய முதலமைச்சராக, மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சராக வைத்திருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சியை ஒழிச்சா மட்டும்தாங்க ஐயா ஜனநாயகம் இருக்கும். அது நம்மால் மட்டும்தான், பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் செய்ய முடியும். திரும்ப இவங்களுடைய பசங்க எம்பி, அப்பா தமிழக அமைச்சரவையில் மந்திரி, அப்பா எம்எல்ஏ, பையன் எம்பி. தமிழகத்தில் இப்படித்தான் 7 எம்பி சுத்திட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தில் இப்படித்தான் 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள், அப்பாவும் எம்எல்ஏ, இன்னைக்கு பசங்கள் எம்எல்ஏ. தமிழகம் முழுவதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை சுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப ஆட்சி என்பது கோபாலபுரத்தில் இல்லைங்க, எல்லா இடத்திலையும் குடும்ப ஆட்சி இருக்கு. 5வது காரணம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும். இந்தியா முழுவதுமே இந்த குடும்ப ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும். அண்ணே, இங்க நீங்க இருக்கிற இன்னைக்கு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது, சமுதாயத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறாங்க. சமுதாயத்தில் கடைசி 10% வருமானம் இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறாங்க. இன்னைக்கு எடப்பாடி அரசு மருத்துவமனையில இப்ப 8 மணி ஆச்சுங்க ஐயா, 7:30 மணிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும், ஒரு சகோதரி பிறந்திருக்கிறாங்க வச்சுக்கலாம். அந்த குழந்தை அடித்தட்டு 10%இருந்து சமுதாய பொருளாதாரத்தில் நடுவிலே வர வேண்டும் என்றால் அந்த குழந்தைக்கு 7 தலைமுறை தேவைப்படுகிறது. இந்தியாவில் 7 தலைமுறை. நானும் கூலி வேலை செஞ்சேங்க ஐயா, எங்க அம்மாவும் கூலி வேலை செஞ்சாங்க, எங்க பாட்டியும் கூலி வேலை செஞ்சாங்க. தலைமுறையாக கூலி வேலை செய்தவங்க தான் எல்லாரும் சொல்றாங்க. 7 தலைமுறை தேவைப்படுகிறது. ஒரு குழந்தை கீழ்மட்ட 10%இருந்து பொருளாதாரத்திலே நடுவிலே வருவதற்கு. நான் மேல்மட்டத்தை பத்தி பேசவே இல்லைங்க ஐயா. குடும்ப ஆட்சி இருந்ததுன்னா 7 தலைமுறை என்பது இன்னும் 9 தலைமுறை ஆகும். சாமானியர் ஆட்சிக்கு வரலனா சாமானிய மனிதனுடைய வலி அவங்களுக்கு தெரியாதுங்க ஐயா. இன்னைக்கு பாரத பிரதமர் அவர்கள் எதற்கு ஏழைக்காக ஆட்சி நடத்துறாங்கன்னா, ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்தவர், தந்தை டீ கடையில ரயில்வே ஸ்டேஷன்ல டீ போட்டு வித்தவர். அவருடைய தாய் ஈராபின் அம்மையார் அவர்கள் 5 வீட்டுல பாத்திரம் போய் கழுவுனவர். அந்த வீட்டில் 1950 செப்டம்பர் 17 பிறந்து படிப்படியாக வளர்ந்து இந்தியாவுடைய பிரதமரா இருக்கிறாங்கன்னா ஒரு ஏழை தாயினுடைய கண்ணீருடைய விலை அவருக்கு தெரியும். அதனால பார்த்து செய்யறாங்க. சிலிண்டர் இல்லையா சிலிண்டர் கொடுங்க, வீடு இல்லையா வீடு கொடுங்க, மருத்துவ காப்பீடு இல்லையா மருத்துவ காப்பீடு கொடுங்க. ஏழை தாய் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இருக்கிறாங்களா, வங்கி கணக்கு மூலமாக பணம் கொடுங்க. இது அனைத்தும் கூட பாரத பிரதமர் அவர்கள் எதற்கு பார்த்து செய்கின்றார்கள் என்றால், ஒரு ஏழை தாயினுடைய கண்ணீருடைய வலியை முழுமையாக உணர்ந்தவர்கள் நம்முடைய பாரத பிரதமர். இது 6வது காரணம் ஐயா. இன்னும் இந்தியாவில் ஏழைகள் இருக்கிறார், தமிழகத்தில் ஏழைகள் இருக்கிறார். தமிழகத்திலே ஜாதியை வைத்து திமுக அரசியல் பண்றான், ஜாதியை வச்சுதான் அரசியலை பண்றான். அந்த ஊர்ல பெரும்பான்மையா எந்த சமுதாயம் இருக்கோ அந்த வேட்பாளரை போடு, அவங்களை எலெக்ஷன் நிறுத்து. ஜாதி அரசியல் தான் தமிழகத்திலே 70 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பிரதமர் சொன்னார், ஆமாம் நானும் ஜாதியை நம்புறேன். உடனே திமுக சொல்ற, என்னையா பிரதமர் ஜாதியை நம்புறாருன்னு சொல்லிட்டாங்க. பிரதமர் சொன்னார்கள், நான் நம்புகின்ற 4 ஜாதி இருக்குங்க, அந்த ஜாதியை தான் நம்புறேன். முதல் ஜாதி ஏழை ஜாதி, 2வது ஜாதி பெண்கள் ஜாதி, 3வது ஜாதி விவசாயிகள் ஜாதி, 4வது ஜாதி இளைஞர்கள் ஜாதி. பிரதமர் அவர்கள் நம்பக்கூடிய ஜாதி என்பது 4 ஜாதி மட்டும்தான். இதில் ஏழை ஜாதி என்கின்ற ஜாதி இருக்கக்கூடாது என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நினைக்கின்றார். ஏழை என்கின்ற வார்த்தை இந்தியாவில் இருக்கக்கூடாது. எல்லா திட்டங்களையும் கொண்டு வரும்.
அவர்களுக்கு என்ன வேணுமோ நேரடியாக அவர்கள் கொண்டு வந்து சேர்த்து இளைஞர் ஜாதி, விவசாய ஜாதி, பெண்கள் ஜாதியை ஊக்குவிக்கணும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை, பிரதமரை பொறுத்தவரை 4 ஜாதிகள் மீது மட்டும்தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த 4 ஜாதிகளுக்கு வேலை செய்ய வேண்டும் என்கின்ற உத்தரவை மட்டும்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு அளிச்சிருக்கிறார். நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது தமிழகத்தை நம்பர் 1 மாத்துறேன்னு சொன்னார். நீங்க எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. எனக்கு அப்பவே பயம். ஏன்னா நம்முடைய முதலமைச்சருக்கு அப்பப்ப குடியரசு தினத்திற்கும் சுதந்திர தினத்திற்குமே ஒரு கன்ஃபியூஷன் வந்து நம்பர் 1 எதை மாத்த போறாரு பயந்துகிட்டு இருந்தார். நினைத்ததை போல கடன் வாங்குவதிலே இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமாக தமிழகத்தை மாத்தி வச்சிருக்காங்க. நம்மை போல் இந்தியாவில் எந்த ஒரு மாநிலமும் கடன் வாங்கலீங்க ஐயா. 8,23,000 கோடி ரூபாய் நம்முடைய கடன். இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் நாம. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 31 மாசத்துல 2,69,000 கோடி கடன் வாங்கியிருக்கார். 2,69,000 கோடி கடன். 70 ஆண்டு காலமாக நம்ம எவ்வளவு கடன் வாங்கி இருக்கோமோ 31 மாசத்துல அதுல பாதி கடனை வாங்கியிருக்காங்க. 2,69,000 கோடி ரூபாய் கடன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மட்டுமே 31 மாசத்துல வாங்கியிருக்கும். அண்ணா எங்கிருந்த முறைச்சு பாக்குறான். அண்ணன் அவன் கடன் வாங்கினா எனக்கு என்ன, அவன் கடன் வாங்கினா எனக்கு என்ன, நீங்க எடப்பாடி வந்து சொல்றீங்க. அது அண்ணனுக்கு சொல்றேன்னு, உங்க ரேஷன் அட்டையின் மீது ஒரு ரேஷன் அட்டையின் மீது தமிழகத்திலே 3,81,000 ரூபாய் கடன் இருக்கு. ஒரு ரேஷன் அட்டையின் மீது 3,81,000 ரூபாய் சகோதரரே உங்க ரேஷன் அட்டையின் மீது கடன் இருக்கு. இன்னைக்கு மகளிர்களுக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கிறாங்க. திமுக காரனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஒத்தையில கொடுத்து கத்தையில எடுக்கிறது தான் திமுக காரன். இந்த கையில் 1000 ரூபாய் 1000 ரூபாய் வந்துருச்சு. நம்ம அம்மா சொல்லுவாங்க, அருக்காணி உனக்கு 1000 ரூபாய் வந்துச்சான். அருக்காணி அக்கா சொல்லுவாங்க, அக்கா எனக்கு வரல, மெசேஜ் மட்டும் தான் வந்துச்சு, உனக்கு வந்துச்சான். இந்த அக்கா சொல்லுவாங்க, அக்கா எனக்கு வந்துச்சு. ஆனா அந்த அக்காக்கு நான் என்ன சொல்றேன்னா, அக்கா 1000 ரூபாய் வந்துச்சு. கரண்ட் பில் 20% ஏறிச்சா, பால் விலை 10% உயர்ந்ததா, சொத்து வரி கட்டணம் உயர்ந்துச்சா, பயிர் விலை உயர்ந்துச்சா, நெய் விலை உயர்ந்துச்சா. அதான் ஒத்தையில கொடுத்து கத்தையில எடுப்பது திமுக காரனை கைவந்த கலை. அது காலங்காலமாக தாத்தா காலத்து டெக்னிக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் நீங்க தீபாவளி பார்த்திருப்பீங்க. பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் படம் எல்லாம் தமிழகத்தில் ஓடுச்சுன்னா நம்ம ஆர்வம் பார்ப்போம். 100 கோடி ரூபாய் எப்ப வசூல் ஆகும், 10 நாள் ஆகுமா, 15 நாள் ஆகுமா, இந்த நடிகருக்கு ஆகுமா, அந்த நடிகருக்கு ஆகுமா. எல்லா நடிகர்களையும் முந்தியடிச்சு தீபாவளிக்கு அதுக்கு முன்னாடி நாள் நம்முடைய டாஸ்மார்க்கு 469 கோடி ரூபாய் வசூல் பண்ணாங்க. சூப்பர் ஸ்டார் நடிச்சா கூட ஒரு 10 நாள் வேணுங்க 100 கோடியை தொடர்ந்து. 2 நாட்கள் தீபாவளிக்கு முன்னாடி நாள் 2 நாள்ல 469 கோடி ரூபாய் தமிழக டாஸ்மாக் வருமானம். இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும், போன வருஷம் 44,000 கோடி ரூபாய் வருமானம். எதுக்குங்க திமுக டாஸ்மாக் நடத்துறாரு? கரெக்டா பதில் சொல்லுங்க தலைவா, நீங்க சொல்லுங்க. கடை வேண்டாம், அப்படி எதுக்கு நடத்துறான் தலைவா? திமுகவுடைய வட்ட செயலாளருக்கு கமிஷன் கொடுக்க, டாஸ்மாக் பக்கத்தில் இருக்கிற பார்ல இன்னொரு திமுக காரன் முட்டை கான்ட்ராக்ட் எடுக்கிறக்க, ஜெகத் ரட்சகனுடைய சாராய ஆலையில உற்பத்தி ஆகக்கூடிய சாராயத்தை விற்க, டிஆர் பால் அவருடைய சாராய ஆலையில உற்பத்தி ஆகக்கூடிய சாராயத்தை விற்க. இதுக்கு மட்டும்தாங்க டாஸ்மாக் இருக்கு. ஏழை மக்களுக்காகவோ தமிழக அரசுடைய வருமானத்திற்காகவோ நமக்கு டாஸ்மாக் இல்லைங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே டாஸ்மாக் இருப்பது இவர்கள் சம்பாதிக்கவும் திமுகவுடைய வட்ட செயலாளர் சம்பாதிக்க மட்டும்தான் டாஸ்மாக். அதனால்தான் தமிழகத்துல திமுக கார வந்த பிறகு 31 மாசத்துல நேத்து பாத்தீங்க தர்மபுரியில பாத்தீங்களா, ஒரு விவசாயினுடைய வீட்டுல யாரோ உட்கார்ந்து மது அருந்துறாங்க. அங்க இருக்கக்கூடிய விவசாயி சரவணன் சொல்றாங்க, அண்ணே தோட்டத்துல வந்து மது சாப்பிடக்கூடாது. நேத்து நடந்தது. வெட்டி விவசாயியை தோட்டத்திலே கொண்டிருக்கிறாங்க. எதுக்கு? அவருடைய விவசாய நிலத்திலே மது அருந்தக்கூடாது என்று சொல்வதற்காக. 4 மாதத்திற்கு முன்பு பல்லடத்துல, கொங்கு பகுதியில பல்லடத்துல இதே மாதிரி விவசாய தோட்டத்திலே மது அருந்திய பொழுது மது அருந்தக்கூடாது என்று சொல்வதற்காக ஒரு குடும்பத்தில் 4 பேரை வெட்டி கொண்டிருக்கிறார். எனக்கு டாஸ்மார்க்கை போகும் வரை அது ஒரு பெரிய அரக்கனாக மாறிக்கொண்டிருக்கிறது. பெண்களுடைய தாலியை பருத்தி கொண்டிருக்கிறது. விவசாய பெருமக்களுடைய உயிரை காவு வாங்கி கொண்டிருக்கிறது. டாஸ்மார்க் வேண்டாங்க ஐயா. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை
அதுக்கு குடிக்கிறவங்களை நாங்க குடிக்காதீங்கன்னு சொல்ல போறது, அது உங்களுடைய உரிமை, மக்களுடைய உரிமை. நாங்க என்ன சொல்ல போறோம்னா, கள்ளுக்கடையை திறந்து வச்சிடறோம், அது உடம்புக்கு எதுவும் கெடுதல் இல்லை, உடலுக்கு எதுவும் பண்ணாது. கள்ளுக்கடை, பனைமரம், தென்னை மரத்தை திறந்து வச்சிடறோம், அரசுக்கு வருமானமும் வரட்டும், விவசாயிகளுக்கு வருமானம் வரட்டும், நம்முடைய சகோதரன் யாரு குடிக்கிறாரு சொல்றாரோ அவரும் குடிக்கட்டும், எந்த பிரச்சனை. ஏன்னா சர்வதிகார நாடு இல்லை, குடிக்காதீங்க கத்தியை வச்சு யாரையும் மிரட்ட முடியாது. ஆனா எங்களுடைய இலக்கு என்னன்னா, டாஸ்மார்க்களை குடிக்காதீங்க என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலக்கு. அது சாராயங்கள், ஸ்பிரிட், அதை குடிச்ச உயிரெல்லாம் வாழ முடியாது. டிஆர் பாலு ஜெகத்ரட்சன் கம்பெனில என்ன கலக்கிறான்னு யாருக்கு தெரியாது. அதை வாங்கி அந்த குவார்டர் பாட்டில குடிச்சா நம்ம சாவறது மட்டும்தான் நிச்சயம். இதுக்கு பாரதிய ஜனதா கட்சி சமீபத்தில் தமிழகத்தினுடைய ஆளுநர்கிட்ட வெள்ளை அறிக்கை கொடுத்தோம். ஐயா, ஆளுநர்கிட்டே போய் சொன்னோம், கள்ளுக்கடையை திறப்போம். ஐயா, கள்ளுக்கடையை திறந்துட்டோம்னா 1 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வரும். டாஸ்மார்க்ல 44,000 கோடி தான் வருமானம். நாங்க வெள்ளை அறிக்கை கொடுக்கிற 350 பக்கம் அதை படிச்சு பாருங்க. 1 லட்சம் கோடி ரூபாய் அரசுக்கு தமிழகத்திலே கள்ளுக்கடைகளை திறந்தால் 1 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வரும் என்று ஆளுநருக்கு வெள்ளை அறிக்கை கொடுத்தோம். அதை முதலமைச்சர் வாங்கி படிச்சு பார்த்தா போதும். ஆனா முதலமைச்சர் ஏன் கள்ளுக்கடையை திறக்காம இருக்காரு? எதற்கு டாஸ்மார்க் திறந்து வச்சிருக்காருன்னா, டிஆர் பாலு ஒரு பக்கம், ஜெகத்ரட்சகன் ஒரு பக்கம், வட்டச்சேனர் ஒரு பக்கம், முட்டை கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிற ஒரு பக்கம், பார் நடத்துற ஒரு பக்கம், எப்படி ஒரு டாஸ்மார்க் மூடுவாங்க? இது எல்லாம் கூட தமிழக அரசு நாம் செய்ய வேண்டும். குடிகார மாநிலமாக, கடங்கார மாநிலமாக பெருமை வாய்ந்த நம்முடைய தமிழ் சகோதர சொந்தத்தை, சகோதரிகள் சொந்தத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் மாத்திக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் உடைப்போங்க ஐயா. 2024 பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு பெரும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, பெரும் வாய்ப்பு. மோடி ஐயா ஆட்சியில் உட்கார வைக்கணும். 2026 தமிழகத்திலே அரசியல் மாற்றத்திற்கு அப்பவே அஸ்திவாரம் போட்டுறோம். மோடி ஐயா அவர்கள் 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சியிலே அமர வைக்க வேண்டும். அதில் 39க்கு 39 எம்பிக்கள் தமிழகத்திலிருந்து அன்பு சொந்தங்கள் நீங்கள் அளிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைக்கின்றோம். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சொந்தங்கள் நான் பாராட்ட வேண்டும். எடப்பாடியில 135வது தொகுதியாக நம்முடைய யாத்திரை வந்திருக்கிறோம். எப்படிப்பட்ட வரவேற்பு, எப்படிப்பட்ட உற்சாகம், எவ்வளவு கடுமையாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்கள் இங்கே வேலை செய்திருக்க வேண்டும். எவ்வளவு கடுமையாக அவர்கள் வேலை செய்திருந்தால் மட்டும் மக்கள் நீங்கள் அனைவரும் பெரும் திரளாக, நல்லவங்க எல்லாம் ஒரே இடத்துல இருந்தா வருட பகவான ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார். அவரும் சும்மா இருக்கும். மார்கழி மாசத்துல எங்கேயுமே மழை பெய்யாது. எடப்பாடியில அதுவும் மழை பாருங்க, தூருது, ஆசீர்வாதத்தை போல் தூருது. மழை பெய்யலைங்க, தூறிக்கொண்டிருக்க. நல்லவர்கள் ஒரு பக்கத்துல வந்திருக்கிறோம். நல்லதொரு மாற்றம் தமிழகத்திலே நடக்கும் என்பது எடப்பாடி தொகுதியில மார்கழி மாசத்துல வந்திருக்கக்கூடிய வருட பகவானுடைய ஆசீர்வாதமே நமக்கு ஒரு சாட்சி. சகோதர சகோதரி, பொறுமையாக இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய, மழையை பொருட்படுத்தாமல் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரிகள், தாய்மார்கள், கை குழந்தையோடு வந்திருக்கக்கூடியவர்கள், இளைஞர் பெருமக்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் இருகை கூப்பி நன்றிகளை தெரிவித்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சுதீர் முருகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள் அண்ணன் KP ராமலிங்கம், BP துரைசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, மிக முக்கியமாக இந்த பகுதி எடப்பாடியில மிக கடுமையாக பணி செய்த நம்முடைய சகோதரர் ஹரிராமன் அவர்கள், மாவட்ட பொதுச் செயலாளர், யாத்திரையினுடைய சட்டமன்ற பொறுப்பாளர் சகோதரர் ஹரிராமன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகள். அற்புதமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க யாத்திரையை எடப்பாடி தொகுதியில் நடத்தி காட்டிருக்கக்கூடிய ஹரிராமன் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய கலைச்செல்வன் அவர்களுக்கு, மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் பாலமுருகன் அவர்களுக்கு, ஜலகண்டபுரம் பேரூராட்சியினுடைய வார்டு கவுன்சிலராக இருக்கக்கூடிய அன்பக்கா நித்யகலா அவர்களுக்கு, மாவட்ட செயலர் ஐயப்பராஜ் அவர்களுக்கு, பிரச்சார பிரிவுடைய மாவட்ட தலைவர் ராஜ்குமார் அவர்களுக்கு, ரவிக்குமார் அவர்களுக்கு, சேட் அவர்களுக்கு, வெங்கடேஸ்வர் அவர்களுக்கு, நங்கவள்ளி பேரூராட்சியினுடைய வார்டு கவுன்சிலர் பரமேஸ்வரி அவர்களுக்கு, சிவலிங்கம் அவர்களுக்கு, தர்மராஜா அவர்களுக்கு, பாலமுருகன் அவர்களுக்கு, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், முக்கியமாக சேலம் பாராளுமன்றத்துடைய அமைப்பாளர் அண்ணாதுரை அவர்களுக்கு, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, நகரத்தினுடைய தலைவர் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மனிதர். கடைசியாக சொல்ல வேண்டும் என்பதற்காக அண்ணன் மோடி சந்திரனுடைய பெயரை வைத்திருக்கின்றார். நகர தலைவராக இருந்து எடப்பாடியில பாரதிய ஜனதா கட்சி
ஒரு தேசிய ஆன்மீகம் இந்த பகுதியிலே வளர வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான நகர தலைவர் அண்ணன் மோடி சந்திரன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மிக முக்கியமாக பாருங்க எப்படிப்பட்ட தலைவர் பாருங்க. அண்ணா என் பேரை சொன்ன எனக்கு சமாதானம் ஆகல. நம்ம பூத்த தலைவர்கள் பேரெல்லாம் சொல்லுங்க. இவ்வளவு பேர் மூத்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அவங்கள இத்தனை காலமாக இங்கே வேலை செய்திருக்கின்றார்கள். அவங்க பேரெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்றார். ஐயா, இந்த பத்திரிகை இருக்கக்கூடிய எல்லா பேரையும் சொல்ல வேண்டும் என்கின்ற ஆசை. கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேல இந்த பத்திரிகையில் இருக்கிறார். மழை வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய பொறுமையும் சோதிக்க கூடாது. இந்த பத்திரிகையில் இருக்கக்கூடிய எல்லா பெயர்களும், ஏன்னா அவங்க முன்னோடிகள், கட்சியை கடுமையாக பாடுபட்டு வளர்த்தியவர். அப்படி இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, வாய்ப்பு கொடுத்த எடப்பாடி நகரம் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய சொந்தங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ்.